வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அவுட் சினிமா வித் மை திவ்யா. நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு, இன்னும் 2 படங்கள் தான் பண்ண போறாரு அப்படின்ற அப்டேட்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனா அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ல அவரோட டெபியூ டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்ஸுமே வராம இருந்துச்சு. ஆனா சோசியல் மீடியால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு, அவர் தான் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி துருவ் விக்ரம், அதுக்கப்புறம் அதர்வா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார் மூவில வந்து கலக்கின நம்ம கவின், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல கெஸிங் வந்து போயிட்டு இருந்தது. கவின் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு அப்படின்றத அவரே வந்து சொல்லியிருந்தாரு. பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த படத்துல யார் ஹீரோவா நடிக்க போறாங்க, இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ என்ன அப்படின்றத பத்தி எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய்க்கு வந்து வயசு 21 தான். அவருக்கு வந்து ஒரு முழு படத்தை எடுத்து முடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. சோ வந்து அவர் அப்ரோச் பண்ணக்கூடிய டாப் ஹீரோஸ் எல்லாருமே இதை ஒரு ரீசனா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நோ சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரியும், லைகா ப்ரொடக்ஷனோட பினான்சியல் ப்ராப்ளமும் இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா விடாமுயற்சி படமே வந்து நடுவுல இந்த லைகா ப்ரொடக்ஷனோட பினான்சியல் ப்ராப்ளம்னாலதான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டாக் இருந்தது. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ரீசன்ஸ்னாலதான் ஜேசன் சஞ்சயோட டெபியூ டைரக்ஷன் மூவி வந்து ஹோல்ட் ஆன் ஆயிருக்கு. இதுல என்னன்னா ஜேசன் சஞ்சய் வந்து அவரோட முதல் படத்துல டாப் ஹீரோஸை யாராவது நடிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீச் இருக்கும், மக்கள் மத்தியில போய் சேரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்காராம். இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன மாதிரி இருக்க போது, கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து எந்த மாதிரி அப்டேட்ஸ் வரப்போகுது, கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு இன்னும் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.